கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். புதன்கிழமை, பங்குனி மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு கிரியைகளிலே காண்பியுங்கள். இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். தியானம். ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த மனிதன் ஒருவன் அந்த தேசத்தின் அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சினால் நடத்தப்படும் சுகாதார நிபுணருக்கான பயிற்சியிலும் பரீட்சையிலும் தேர்ச்சி அடைந்து உத்தியோகபூர்வமாக சுகாதார நிபுணர் என்னும் பட்டத்தை பெற்றுக்கொண்டான். அவன் தன் ஊருக்கு திரும்பிய போது அவனுடைய வாழ்க்கை முறையானது மாற்றமடைந்தது. மனிதர்கள் முன் ஒரு வருஷம், வீட்டிலே இன்னும் ஒரு வருஷம் என்ற பிரகாரமாக வாழாமல் தான் கற்றுக்கொண்டவைகளை தன் வாழ்விலும் தன் குடும்பத்திலும் உண்மையிலே கடைபிடித்து வந்தான். அவனுடைய பேச்சுக்கும் வாழ்க்கை முறைக்கும் சம்பந்தம் இருந்ததால் அந்த ஊரிலே வாழ்ந்த பெரியவர்களும் சிறியவர்களும் அவனை கனப்படுத்தி உண்மையிலே ஒரு சுகாதார நிபுணர் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த சம்பவத்தை மனதில் வைத்தவர்களாக பின்வரும் கருத்துக்களை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் வழியாக உண்டான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்களா? நீங்கள் தேவனாகிய கர்த்தருடைய விசுவாசிகளா? ஆண்டவர் இயேசுவின் சீஷர்களா? பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளா? அப்படியானால் நீங்கள் பெற்ற ரட்சிப்பானது உங்கள் நடை உடை பாவனையிலே வெளிப்படுத்தப்படுகின்றதா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அருமையான சகோதர சகோதரிகளே, வீட்டிலும் சபையிலும் ஊரிலும் ரட்சிப்பின் தெய்வீக சுபாவங்களை மனதார வெளிப்படுத்துகின்றீர்களா? ரட்சிப்பு அடைந்த நாட்களுக்கு முன்னிருந்த மாமிச இச்சைகள் இன்னும் அந்தப்படியே இருக்கின்றதா? சிறையில் இருந்த தேவ ஊழியராகிய பவுல் பிலிப்பு சபையோருக்கு எழுதும் போது, நீங்கள் ஐக்கியமுள்ளவர்களாக இருந்தால், பிறரை குறித்து நோக்கம் உள்ளவர்களாக இருந்தால், நீங்கள் உண்மையிலே கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை தரித்திருந்தால், தேவ பயத்தோடு பயபக்தி உள்ளவர்களாக கீழ்ப்படிவோடு கூட உங்கள் ரட்சிப்பை உறுதி செய்யும் கனிகள் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படட்டும் என்று கூறியிருக்கின்றார். அந்த தெய்வீக கனிகள் வெளிப்படும்படி கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவர்களாக கிறிஸ்துவுக்குள் பிரயாசப்பட வேண்டும். உங்கள் சிந்தனையும் சொல்லும் செயலும் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருப்பதாக. வாழ்க்கையானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். கிருபையினாலே என்னை தாங்கி வழிநடத்தும் தேவனே, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பானது என் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் படிக்கு உண்மையும் உணர்வும் உள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.